Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான 2 டிஷ் பார்க்க போகிறோம். வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த பெரிய பவுலில் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அதுக்கு காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, புளி கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் மோஸ்ட்லி செய்யும் போது நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் காரத்துக்கு ஏற்ப நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டு அதில் வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம டெய்லி செய்யக்கூடியது தாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் அவங்க போடுற இன்க்ரீடியன்ஸ் வேறையாக இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் வேறையாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக சீரகம், மிளகு. அதே மாதிரி சமையலில் பிக்னர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து அதிலே கிளறி விட்டுருங்க. புளி நீங்கள் அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்திங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறோம். மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம சட்னிக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். நம்மளோட கடாய் சில்வர் கடாய் அப்படின்றதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வெங்காயத்தை குக் பண்ணுங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஏன்னா வெங்காயத்துலேயே உங்களுக்கு தண்ணி விடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி தோசை கூட, ஊத்தாப்பம் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். நான் சட்னி ஏற்கனவே தாளிப்போடையே அதாவது மிளகாய் எல்லாமே தாளித்த மாதிரி பண்ணதுனால நான் தாளிக்கல. வேணும் அப்படின்னா நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுவும் நம்ம யூஸ்வலாக டெய்லி செய்யக்கூடியது தான். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணுன்னு. அதுக்கு தேவையான பொருள்: பொட்டுக்கடலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, அரை மூடி தேங்காய். இப்போ தேங்காய் ஃபுல்லும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேங்க. துருவி எடுத்த தேங்காய் அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் இன்னும் தேங்காய் சட்னி நல்லா கெட்டி சட்னியாக செய்யணும், நல்ல டேஸ்ட்டாக வரணும், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நான். தேங்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை வறுத்துட்டு அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஆனால் தேங்காய் நிறைய இருக்கணும். அதாவது 3 பங்கு தேங்காய் அப்படின்னா 1 பங்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதை விடவே கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா தேங்காய் சட்னி ரெடி. சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி செஞ்ச உடனே இந்த சட்னி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊத்தாப்பத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள்.
இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காம சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.